ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி 12 முதல் ஜனவரி 19 வரை உள்ள நாட்களுக்கு பார்ப்போம். ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அதாவது நண்பகல் 11:24 வரைக்கும் மிருகஸ்ரீஷம், அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த 11:24 வரைக்கும் செவ்வாயினுடைய பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். செவ்வாய் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் படபடப்பு, முன்கோபம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி சனி நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் கொடுக்காது. அதாவது ஒரு கெட்டதை தடுக்கிற மாதிரி சனி நம்மளுக்கு காப்பாற்றி தருவார். நண்பகல் 11:24க்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 4ஆம் இடத்துல, அவரும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறது, ஒரு இடத்துக்கு திடீரென்று ஒரு பயணம் போகிறது, ஒருத்தரை சந்திக்கிறது, ஆவணங்கள் ரெடி பண்ணுறது, ஒரு தொலைத்தொடர்பு பண்ணிக்கிறது. இப்போ நம்ம மெசேஜு, நெட்டில், மெயிலில் முக்கியமான செய்திகள் வர்றது, அனுப்புறது, இது மாதிரி தொடர்புகள் நல்லாயிருக்கும். இன்பமான நிகழ்வுகளுக்கு அச்சாரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, சகோதர வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாமே நல்லாயிருக்கும். ஜனவரி 13 திங்கட்கிழமை காலையில் 10:37க்கு இந்த திருவாதிரை முடியுது. மிதுன ராசியில் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துக்கு 10:37க்கு மாறுறார். இந்த புனர்பூசங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் 8ல் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்குது, 4ஆம் பாவத்தில். அதனால் செவ்வாயினுடைய பங்களிப்பு இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். இந்த குருவானவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நமக்கு 6ஆம் வீட்டில் நம்ம லக்னாதிபதி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இருக்கார். அப்போ குரு சந்திரனாக நமக்கு வேலை பார்க்கும்போது, அவரும் நமக்கு அட்டமாதிபதி 6ல் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தான். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் படபடப்பு, ஒரு தேவையில்லாத பகை உணர்வுகள். நம்ம நல்லதாக பேசினா கூட அவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள், கஸ்டமர்களாக இருக்கட்டும், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பத்தை பேச்சுக்களை பேசி ஒரு வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கணும். சளி பிடிக்கிறது, கோல்டு அட்டாக் ஆகிறது, இன்ஃபெக்ஷன், இஎன்டி ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு செவ்வாயும் ஒரு வகையில் ஆதிக்கம் பண்ணுறாரு, குருவும் சந்திரனாக வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. 7ல் சந்திரன், 6ல் குரு. 6ல் குரு சந்திரன் மாதிரி, 7ல் சந்திரன் குரு மாதிரி. அப்படி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது அட்டமாதிபதியோட லக்னாதிபதி பண்ணும்போது கொஞ்சம் நாசுக்காக இருந்துக்கணும். மறுநாள் பொங்கல் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை, பூச நட்சத்திரம். நமக்கு 8ல் போகிறாரு சந்திரன். சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சனியினுடைய பலன்களை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல மன மகிழ்ச்சியான தருணங்கள், ஒரு பொறுமையாக எதையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு இது கிடைக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள், நல்ல செய்திகள் பரிமாறிக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சனி பொறுத்த வரைக்கும் நமக்கு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அவர் கெட்டதை செய்யக்கூடிய ஸ்தானத்துக்கு கெடுதல் பண்ணுறார். அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு நல்லதை பண்ணுறார். அதனால் இந்த பூச நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கேன்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் சந்திரன் 8ல் இருக்கிறதுனால ஒரு ஞாபக மறதி, பொருள் பாதுகாப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜனவரி 15 புதன்கிழமை பூச நட்சத்திரம் 10:27 வரைக்கும் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் புதன் மாதிரி செயல்படுறார். புதன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது, நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, பேச்சுவார்த்தைகள், கோயிலுக்கு போகிறது,
பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்லவர்கள் பெரியவங்ககிட்ட ஆசி வாங்கிறது, பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், குலதெய்வம் சார்ந்த நன்மைகள், அருள் கிடைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜனவரி 16 வியாழக்கிழமை மக நட்சத்திரம், அதாவது நண்பகல் 11-16 வரைக்கும் ஆயில்யம், அதுக்கப்புறம் மக நட்சத்திரம். ஸோ கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து சூரியனாகவும் சனியாகவும் வேலை பார்க்குறாரு. ஏன்னா சனிங்கிறது உபநட்சத்திரம், சூரியன் வந்து நமக்கு 2ல் இருக்கார். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு மகர சூரியனாக நுழைகிறார், அதாவது செவ்வாய்க்கிழமை மகர ராசியில். அதுக்குன்னே தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தனுசுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் அந்த ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணுவார்னு நட்சத்திரவாதியாக அந்த பலன்களை தை பிறந்தால் வெளிப்பிறக்குங்கிற பதிவில் பாருங்கள். இப்போ இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது மாதிரி செயல்படும் பொழுது அது சூரியனாகவும் சனியினுடைய ரிசல்ட்டை கொடுக்கறதாகவும் இருக்குது. அதனால் இதுவும் வந்து பணவரவு, தொழில் பலம், வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அப்புறம் ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:44 பூர நட்சத்திரம், 9ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சந்திரன் மாதிரி சுக்கிரனை போல் செயல்படுறார். இப்போ சுக்கிரன் நமக்கு குருவோட நட்சத்திரத்தில் இணைகிறார், சனி கூட இணைகிறார். ஏற்கனவே சனி கும்பராசியில் 3ல் இருக்கார் இல்லையா, அவர் கூட போய் இந்த சுக்கிரன் இணைகிறார். அதனால் சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது பொருளாதாரத்துக்கு, ஒரு ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் நல்லது தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் நல்லது தான். பட் நண்பர்கள் வகையில், பழகிற வகையில் ஒரு மெசேஜ் அனுப்புறது, பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க. சனி சுக்கிரன் அப்படிங்கிறது, சுக்கிரனை சனி கெடுக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். மறுநாள் ஜனவரி 18 சனிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம், சிம்மராசியில் 1 பாதம், கன்னிராசியில் 3 பாதம். கன்னிராசிக்கு வந்து நைட்டு 9:57 மாறுறாரு. சூரியன் போல் இன்றைக்கி செயல்பாடு இருக்குது. சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறனால நமக்கு நல்லது நடக்கும். பட் இருந்தாலும் சேமிப்பு கொஞ்சம் கரையும்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டில் இருக்க காசு கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான சிம்மராசினுடைய பலனை தான் சூரியன் தரப்போகிறார். அதனால் இன்றைக்கி உறவுகளுக்கு நல்லா இருக்குது, பணம் வரவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதே மாதிரி தொழில், ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தை, கனெக்டிவிட்டி பண்ணுறது, கேன்வாசிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடலாம். ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:39 வரைக்குமே இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நமக்கு வந்து உழைப்புக்கு வந்து பலன் கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ரோகிணியில் இருக்கார், சந்திரன் வந்து அஸ்தத்தில் இருக்கார். இந்த 6க்கும் 10க்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அதனால் வந்து உழைப்புக்கு அருமையான நாள், நல்ல ஒர்க்லோடு கிடைக்கும். இப்போ 4-5 நாள் லீவ் ஆனதுக்கு ஆர்டர்ஸுகள்லாம் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஆடைகள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நீர்வளத்துறை சார்ந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து தொழில் பலம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.